இங்க அரவிந்த் ஆசிரம்ல படிச்ச 3 கிளாஸ் ஃபெயில் தத்திக்கு தாசுக்கு சௌரவ் தத்தி. ஏன்னா அது 3 வருஷம் ஃபெயில் ஆச்சு அது அரவிந்த்ல ஸ்கூல்ல. அது இப்ப இந்தியாவுக்கு வந்து தலைவராம். பயங்கரவாதிகளுக்கு துணை செல்லும் கயவர்கள். போலீஸ்காரன் அக்யூஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவான்? அவன் ஸ்ட்ரிப் பண்றது அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு மாத்திரம் இல்ல, செல்லுக்குள்ள போய் பேண்ட் மாட்டிட்டு தூக்கு போட்டுக்கிட்டான்னா அதனாலதான் அவங்க உடம்புல எந்த துணி இல்லாம உட்கார வைக்கிறது. அந்த பாராளுமன்றத்தை நோக்கி பயணம் பண்றதுக்கு இவங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? பர்மிஷன் பயணம் பண்ணாங்க. அந்நிய சக்திகள் ஊடுருவாம எப்படி இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தானே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஜோக்கா எடுத்துக்கிறா பரவாயில்ல, நீங்க ஜோக்கா எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, போலீஸ் ஜோக்கா எடுத்துக்க கூடாது. இல்லைன்னா நேஷன் வில் பிகம் அ ஜோக். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 31% மொத்த பாப்புலேஷன், பஞ்சாப்ல 25.1, ஆந்திர பிரதேஷ்ல 24.3, தமிழ்நாடுல 22.6. 22.6 ஓட்டு போட்டதுக்கே ஆட்சி என்ன ஆச்சுன்னு நீங்க பாத்தீங்க. இந்தியாவோட ஜென்சி பாப்புலேஷன் இவனுங்க ரொம்ப ஹைட் பண்றாங்க. ஜென்சின்னு சொல்றது வந்து 14 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள 30 டச் பண்ணாம இருந்தாதான் ஜென்சி. தருதல 35 வயசுக்கு நான் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு ஜேஎன்யூ லோகான்றதா அதை ஜென்சின்னு சொல்ல முடியாது, தருதலன்னு சொல்லுவாங்க. அது வீட்டுக்கும் உதவாம நாட்டுக்கும் உதவாம. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் விட்டீங்க சார். தமிழ்நாட்டில் ஜெயின் சொல்வது தவறு என்று சில பேர் சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுவேன், ஆக ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். சூப்பர் சார். சார் ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோவில் நீங்க வந்து பெர்ஃபெக்டா சொல்லியிருந்தீங்க ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீட் சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது ஜந்தர் மந்தர் வந்து எதுக்கு நீங்க அந்த போராட்ட களமா நீங்க கொடுக்குறீங்க, அதுவும் முக்கியமா டெல்லியில முக்கியமான இடத்துல நீங்க ஏன் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நீங்க சொல்லி வித்தின் 2-3 டேஸ்லயே வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஜந்தர் மந்தர் இடத்த வந்து மாத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து சொலிசிட்டர் ஜெனரல்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி சம்பந்தமா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. எப்படி சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா தோணுச்சு ஃபர்ஸ்ட்? அதாவது நான் கேஸ் போடல, அதை முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்ல நம்மளுக்கு அவ்வளவு வசதி எல்லாம் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஜந்தர் மந்தர் இருக்குது அரௌண்ட் 3 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் பார்லிமெண்ட். 3 கிலோமீட்டர் பார்லிமெண்ட் கிட்ட இருந்து. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு அசம்பிளி இருக்கு. அசம்பிளி இருக்கிறது இன்னும் மத்திய அரசோட ப்ராப்பர்ட்டி தான். ஆனா அவங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டாலும் ப்ராப்பர்ட்டி வந்து மத்திய அரசு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ப்ராப்பர்ட்டியில உட்காந்துக்கிட்டு, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ப்ராப்பர்ட்டியில உட்காந்து, சொந்த ப்ராப்பர்ட்டி இல்லாம மத்தவனோட ப்ராப்பர்ட்டியில உட்காந்து அந்த அரசியல் தப்பு சொல்ற குறைந்து மதிப்பிடுற ஒரே அரசு நம்ம அரசு தான். நம்ம மாநிலத்துல ஆழ்ந்து அரசுங்க தான். பரவாயில்ல, ஜனநாயகத்தில் இதுவும் ஒரு பகுதி என்று நம்ம எடுத்துக்கொண்டு. பட் பார்லிமெண்ட் என்பது வந்து இந்தியாவுக்கு பொதுவான இடம். கிட்டத்தட்ட லோக்சபா, ராஜ்யசபா பிளஸ் மத்த முக்கியமான கட்டடங்கள், நார்த் பிளாக், சவுத் பிளாக், இப்போ வந்து அது யூஸ்ல இல்லாட்டி கூட அது வரலாற்று சிறப்பு மிக்க கட்டிடங்கள். கொஞ்சம் தாண்டி போனா நம்மளோட ஜனாதிபதி லோக்பவன் இருக்கு, அதாவது ராஷ்டிரபதி பவன் சொல்லுவாங்க பாருங்க, அது இருக்கு. சோ அந்த மொத்த ஏரியாமே ஹை செக்யூரிட்டி ஜோன். ஹை செக்யூரிட்டி ஜோனுக்கு 3 கிலோமீட்டர்ல இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குடான்னா, நம்ம போராட்டம் நடத்துறத வந்து நம்ம நேப்பியர் பாலத்துக்கிட்ட வந்து நீங்க உட்கார்ந்து உண்ணாவிரதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் நடந்தது வந்து கிட்டத்தட்ட அந்த ரேடியஸ்குள்ள நடந்ததுனால்தான் அது அசம்பாவிதம் இல்லாம ஒரு மக்கள் எழுச்சியோட கொண்ட ஒரு போராட்டமா இருந்ததுனால ஆர்கானிக் ப்ரொடெஸ்டா இருந்ததுனால, ஆர்கானிக் ப்ரொடெஸ்ட் இல்லைன்னு பல கருத்துக்களும் உண்டு. அதுல பல அமைப்புகளும் ஊடுருவிச்சு. இதுல தேவசம் கொடுக்குற அமைப்போட சேர்த்து வருஷம் மே வந்தா ஒரு தேவசம் கொடுக்குற அமைப்பு இருக்கு. அதுக்கு பூந்தின்னு ஒருத்தர் தலைவரா இருக்காரு. சோ அந்த அமைப்பும் ஊடுருவிச்சு அதுக்குள்ள. ஒருத்தர் வந்து நான் ஆட்டை சாப்பிடுவேன், மாட்டை சாப்பிடுவேன், நான் வளர்ப்பேன், நான் சாப்பிடுவேன் அப்படின்னுவாரு. ஆனா அவர் வந்து என் உரிமை அப்படின்னு சொல்லி பேசுவாரு. அவங்களும் பண்ணாங்க. பட் அந்த போராட்டம் அமைதியான போராட்டமா ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கையை அடிப்படையா வச்சு போராட்டமா நடக்கிற வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் அது என்னென்ன வடிவங்கள் எடுத்தப்போ போலீஸ் என்ன பண்ண வேண்டியதா போச்சு? லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியதா போச்சு, மக்களை கலைக்க வேண்டியதா போச்சு. இந்த ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்டுக்கு இங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரும் போலீஸ் ஃபெயிலியரும் எந்த அளவுல நடந்திருக்கிறாங்கன்னா, ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்தது 2 நாளைக்கு. ரெண்டாவது இவங்க அந்த அமெரிக்காவோட ஏஜென்ட் தீப்கே, அபிஜித் தீப்கே, தீப்கே, ஏஜென்ட் தீப்கே, நான் சொல்றேன் என்ன தப்பு இருக்கு? தீப்கே, அமெரிக்கன் ஏஜென்ட் தீப்கே. அந்த ஏஜென்ட் தீப்கே வந்து உள்ள வரவங்கள அவங்க கார்ட்ஸை வந்து ஐடி கார்ட்ஸ், ஆதார் கார்ட்ஸ் செக் பண்றதுக்கு போலீஸ் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சவுண்ட் விட்டான். இவங்களுக்கு வாலண்டியர்ஸ் இல்ல. அதாவது யார வந்து கட்டுப்படுத்துறது, கிரௌட் கண்ட்ரோல் கட்டுப்படுத்துறதுக்கோ இல்ல யார் வராங்க யார் போறாங்கன்னு சொல்லி பாக்குறதுக்கோ வாலண்டியர்ஸ் இல்ல.
இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், ஆஜி அப்சல்னு ஒருத்தன் இருந்தான், ஜுனைதுன்னு ஒருத்தன் இருந்தான். ஏன் 8,000 சம்பளம் வரவனுக்கு 8,000 மாசம் வருமானம் வரவன் அவன் எப்படிங்க 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு சப்ளை பண்ணான்? எங்க இருந்துங்க வந்தது காசு? இந்த ஆஜி அப்சல் வந்து சீலம்பூர் ரயாட்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் அவன் பேர் அடி வாங்குது. சீலம்பூர் வந்து பல வாட்டி போலீஸ் ரெய்ட் நடத்திருக்கு. இட் இஸ் ஹாட்பெட் ஆஃப் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ். தேச விரோத செயல்களுக்கு அது ஹாட்பெட்டா இருந்திருக்கு. பிளஸ் இப்ப பஞ்சாப் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்க ஜுவனைல்ஸ் கரெக்டா அவங்க செலக்ட் பண்ணிருக்க ஏஜ் குரூப் பாருங்க, 18 வயசு கீழே. கிட்ட இருந்து துப்பாக்கிங்க ரிகவர் ஆயிருக்கு, 9 ரவுண்ட்ஸ் என்னவோ ரிகவர் ஆயிருக்கு, குண்டுக இல்லாம பெட்ரோல் பாம் வீசி அடிக்கிறது என்பது இப்போ கிரௌட் கண்ட்ரோல் மெஷர்ல கட்டுக்கடங்காம போகும்போது அத எந்த ஒரு பில்டிங் மேலயும் தூக்கி அடிக்கலாம், எந்த கவர்மெண்ட் அபிஷியல் மேலயும் தூக்கி அடிக்கலாம். போலீஸ் கேஷுவாலிட்டி நடந்தா போலீஸ் என்ன பண்ணுவாங்க? நெக்ஸ்ட் ஃபயரிங் தான் பண்ணுவாங்க. அப்ப இது அத 144 தடை உத்தரவை மீறி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. அதாவது இப்ப 163 தடை உத்தரவு அதை மீறி நடந்திருக்கிறதுனா தவறு எங்க நடந்திருக்கிறது? இன்னும் அதாவது இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருந்தும் அரசாங்கம் வந்து அதை தடுக்காம விட்டது. இத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் கமிஷனரும் அடிஷனல் கமிஷனரும் போய் சொல்லி இருக்காங்க. இங்க அரவிந்த் ஆசிரம்ல படிச்ச 3 கிளாஸ் ஃபெயில் தத்திக்கு, தாசுக்கு சௌரவ் தத்தி, ஏன்னா அது 3 வருஷம் ஃபெயில் ஆச்சு அது அரவிந்தோல ஸ்கூல்ல. அது இப்ப இந்தியாவுக்கு வந்து தலைவராம். அவரை கேட்டா நான் கிருத்திக் ரோஷன் மாதிரி இருக்கேன், அவங்க அக்கா புருஷன் மாதிரி இருக்கேன்னு சும்மா உருட்டிட்டு இருக்கான். இவங்களுக்கு எல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா பெல்ட்டும் ஜட்டி ட்ரீட்மெண்ட்டும் தான் கொடுக்கணும். ஸ்ட்ரிப் நேக்கட். பிகாஸ் இந்தியாவோட ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் இந்தியாவோட வல்லமைக்கும் சின்னமா இருக்கக்கூடியது நம்மளோட பாராளுமன்றம். அதன் மீது தாக்குதலுக்கு இவங்க வழிவகுத்தாங்கன்னா இவனுங்களை வந்து ஏன் வந்து அப்படியே விட்டு வைக்கணும்? இவங்க மாணவர்களா? மாணவர்கள் என்ற போர்வையில் நாசக்காரர்கள், பயங்கரவாதிகளுக்கு துணை செல்லும் கயவர்கள். போலீஸ்காரன் அக்யூஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவான்? அவன் ஸ்ட்ரிப் பண்றது அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு மாத்திரம் இல்ல, செல்லுக்குள்ள போய் பேண்ட் மாட்டிட்டு தூக்கு போட்டுக்கிட்டான்னா அதனாலதான் அவங்க உடம்புல எந்த துணி இல்லாம உட்கார வைக்கிறது. ரெண்டாவது அவனுக்கு டிக்னிட்டி இருக்க கூடாதுன்னு சொல்லி பாக்குறது. இட் டஸ் நாட் ரிக்வயர் டிக்னிட்டி. இந்தியாவோட டிக்னிட்டியை இந்தியாவோட அந்த என்ன சொல்றது தனித்துவத்துக்கும் நம்மளோட இந்த ஆளுமைக்கும் நம்மளோட சாவர்னிட்டி இறையாண்மைக்கும் சின்னம் எது? பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்தை நோக்கி பயணம் பண்றதுக்கு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? பர்மிஷன் பயணம் பண்ணாங்க. அப்போ அந்நிய சக்திகள் ஊடுருவாம எப்படி இருக்கும்? அவங்க இதுக்கு தானே ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தானே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 400 பாகிஸ்தான் வாட்ஸ்அப் குரூப்க்கு ஆக்டிவா இருந்ததுன்னு சொல்லிட்டு பல தகவல்கள் சொல்லிச்சு. அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவில இருக்கிற பிரச்சனை என்னன்னா இது மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த அரசு உட்பட நான் இந்த அரசு ஒன்னும் இதை கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியல. என்னால சொல்ல மனசு வர மாட்டேங்குது. வருமுன் காப்போம்ன்றதுதான் அடிப்படை தத்துவம் இன்டெலிஜென்ஸ்ல. வந்த பின் பார்ப்போம் அப்படின்றது வந்து அது இன்வெஸ்டிகேஷன்ல இப்போ அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். பட் நடந்த அத்துமீறல், நடந்த கலவரம் வந்து இந்தியாவோட பார்லிமெண்ட்டுக்கு அவ்வளவு ப்ராக்சிமிட்டியா ஒரு போராட்ட களத்தை வந்து நம்ம கொடுக்கறதே வந்து ஒரு பெரிய குற்றம். டெல்லி போலீஸ் ஹட் ஃபெயில்ட் மிசரபிளி. அவங்க என்ன பண்ணிருக்கணும்? ராம்லீலா மைதான் நீ இத்தனை ஆயிரம் பேரை கூட்ட போறேன்னா இவ்வளவு பேர் தான் பர்மிஷன், அதுக்கு மிஞ்சி அவங்க அத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தா உடனே அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்கணும். அரெஸ்ட் பண்ணல. they took it as a joke. நான் ஜோக்கா எடுத்துக்கிறேன் பரவாயில்ல, நீங்க ஜோக்கா எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, போலீஸ் ஜோக்கா எடுத்துக்கூடாது, இல்லைன்னா நேஷன் will become a joke. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நேபாள் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நடந்து இல்ல அவன் சொன்னா இல்ல we'll make நேபாள் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் என்ன ஆகும் சொல்லிட்டு இன்னைக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. துரந்தா சார் இன் ஆக்ஷன். திரும்ப நேபாள் இந்து நாடா மாற போகுது. we'll make நேபாளா? நான் கேட்கிறேன். இப்ப நேபாள மாத்தியா? நீ நேபாள தான் எக்ஸாம்பிளா சொன்ன, வீல் மேக் நேபாள், இந்தியா வந்து நேபாள மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நேபாள் இந்து நாடா மாற போகுது. இப்போ 13 அம்ச கோரிக்கையில இந்த இந்து போராட்ட குழுக்கள் வச்சிருக்கிறது நேபாள் திரும்பி இந்து நாடா அறிவிக்க சொல்லி. அது ஓகேவா? ஆர் யூ ரெடி? நீங்க ஆளுங்கட்சி அதுக்கு ரெடியா இருக்கும். நீங்க ரெடியா? சார் நீங்க சொன்ன மாதிரி போலீஸ் வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடியே நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்ற போது இப்ப இன்னொரு நியூஸுமே வருது சார். அதாவது அந்த நீட் ப்ரொடெஸ்ட் ஜந்தர் மந்தர் நடந்துகிட்டு இருக்கும்போது ஐஎஸ்சி டெரர் மாடியில் கூட மேபி நடந்தாலும் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். 4 ஜுவனைல்ஸ பஞ்சாப் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. பஞ்சாப் போலீஸ் நல்ல பேர் இன் மைண்ட், பஞ்சாப் வந்து ஆப் ஆட்சி கீழே இருக்கிற கவர்மெண்ட், ஆப் கட்சி கீழே இருக்கிற கவர்மெண்ட். அது அங்க இருக்கிற போலீஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவங்க போலீஸை வந்து அவங்களோட ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடே வந்து ஐஎஸ்ஐயோட இன்டர்செப்ட் பண்ணி அவங்களோட கான்வர்சேஷன் அவங்க பேசுறதை இன்டர்செப்ட் பண்ணி 18 வயது கீழே இருக்கிற சிறுவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கேட்கிறேன், இந்த ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட்ல
300 டிஃபரெண்ட் என்ஜிஓக்கள் பங்கேற்றன. ஐசா, டைஃபி, எஸ்எஃப்ஐ போன்ற அமைப்புகள் பங்கேற்றன. இதற்கான தேவை என்ன? அவங்க எந்த பல்கலைக்கழகத்துல இருந்து வந்தாங்களோ, எந்த பல்கலைக்கழகத்துல இருந்து இந்த மாணவர் அமைப்புகள் வந்து செயல்பட்டனவோ, அதுக்கு தலைவர்களாக யார் அதுல நேஹா போரான்னு ஒரு தலைவர், ஐசா தலைவர் வந்து ஸ்டூடெண்ட் சொன்னா எனக்கு வைக்க கேட்டு சொல்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க அப்பா என் கூட பேசி 10 வருஷம் ஆகுது. காரணம் தெரியுமா? அவங்க அப்பா வந்து ஆர்மி ஆபீசர். தேச விரோத அமைப்புல போயிட்டு பொண்ணு உட்கார்ந்து இருந்தா எந்த அப்பம் பேசுவான்? அதுவும் ஆலிவ் கிரீன் போட்ட எந்த ஒரு தன்மானம் உள்ள இந்திய ராணுவ வீரனும் பேச மாட்டான். அதிகாரியை விட்டுருங்க. மேன் இன் ஓஜி வில் நெவர் ஆக்செப்ட் ஆன்டி நேஷனல் டெண்டன்சிஸ் இன் ஹிஸ் ஃபேமிலி. அவன் குடும்பத்துல தேச விரோத சக்திகளுக்கு இடம் கொடுக்க மாட்டான். அந்த ஒன்ஸ் அவன் உடம்புல அந்த ஆலிவ் கிரீன் யூனிஃபார்ம் வந்துருச்சுன்னாலே, நிறைய பேர் என்ன மேஜர் போடுறாங்க. சத்தியமான ஆர்மில சர்வ் பண்ணலைங்க. நான் எனக்கும் ஆர்மிக்கும் ரொம்ப தூரம். அந்த சான்ஸ் எல்லாம் எனக்கு, அந்த பாக்கியம் எல்லாம் எனக்கு கிடைக்கல. ஐ எம் நாட் அன் ஆர்மி மேன் பை ப்ரொஃபஷன். நான் ஆர்மில ஒரு நாள் கூட சர்வ் பண்ணல. இன்டராக்ட் பண்ணிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா சர்வ் பண்ண அதுக்கு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட படிச்சிருக்கேன். அவ்வளவுதானே தவிர்த்து நான் ஆர்மியில வந்து நிறைய பேர் என்ன மேஜர்னு போடுறது தயவுசெய்து தவிர்க்கும். நிறைய பேர் எனக்கு நான் என்னைக்கும் என்னோட சமூகத்தையோ என் ஜாதியோ சொல்லி நான் அடையாளப்படுத்திக்கிட்டதே இல்லை. அப்கோர்ஸ் என் தாய்மொழி என்னன்னு சொல்லியிருக்கேன், அதை நான் மறைக்கல. சில பேர் என்ன ரெட்டின்றாங்க, அதுன்றாங்க, சில பேர் பிராமின்ன்றாங்க. ரெண்டுமே இல்லை. நான் ஏன் இவங்க நினைக்கிற எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே சொல்ல விரும்புறேன் நான். அந்த நேஹா போராவோட அப்பா, அவர் ஒரு ஆர்மி ஆபீசர். ஒரு ஆர்மி ஆபீசரோட பொண்ணு வந்து இவ்வளவு தூரம் மண்டக்கழி வச்சிருக்கானுங்கன்னா, அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன்ல தேச துரோக செயல்களும் தேச துரோக சிந்தனையும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இவங்க நாளை இளைஞர் சமுதாயமா? இது ஜென்சியா? ஒரு புள்ளி விவரத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பார்த்து படிச்சாதான் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். அதாவது இந்தியால ஜென்சியோட ஷேர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 31% மொத்த பாப்புலேஷன், பஞ்சாப்ல 25.1, உத்தராகண்ட்ல 31.7, யூபியில 33.9, பீகார்ல 36.8, ராஜஸ்தான்ல 32.3, எம்பியில 31.4, மகாராஷ்டிரால 26.2, அசாம்ல 30.7, ஜார்க்கண்ட்ல 33.8, ஆந்திர பிரதேஷ்ல 24.3, தமிழ்நாடுல 22.6. 22.6 ஓட்டு போட்டதுக்கே ஆட்சி என்ன ஆச்சுன்னு நீங்க பாத்தீங்க. ரொம்ப கம்மியா சார் நம்ம ஜென்சி கிட்ஸ். ஆஹா. ஏன்னா குழந்தைய பெத்துக்கிறது இல்லையே. பிரச்சனை இருக்கா? பெரிய பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல. ரிப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு. ஆந்திராவுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. முதியவர்கள் அதிகமாயிட்டு இருக்காங்க, இளைஞர்கள் கம்மியாயிட்டு இருக்காங்க. ரிப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ 2 கீழே வந்ததுன்னா இது நல்லது இல்ல. அட்லீஸ்ட் எல்லாம் 2 குழந்தை பெத்துக்கணும். கல்யாணம் ஆனவங்க நீங்க வேற தப்பா எடுத்துக்க போறீங்க. 2 குழந்தைங்க பெத்துக்கணும். இப்போ பாருங்க, ராஜஸ்தான் மாநிலத்துல எந்த அரசு இருக்கு? பாஜக. ராஜஸ்தான் மாநிலம் எந்த நாட்டுக்கு எல்லையை ஷேர் பண்ணுது? பாகிஸ்தான். பஞ்சாப் எந்த நாட்டோட எல்லையை ஷேர் பண்ணுது? பாகிஸ்தான். ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான். ஓகே. இதே நீங்க உத்தராகண்ட் சைனா பார்டர் கிட்ட வந்துடும், நேபாள் பார்டர், பீகார் நேபாள் பார்டர், அசாம் பங்களாதேஷ் பார்டர். சரிங்களா? சோ இப்படி நீங்க எடுத்து பார்த்தா மகாராஷ்டிரா முக்கியமான கோஸ்ட் லைன் ஸ்டேட், இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட். ஆந்திர பிரதேஷ் கோஸ்ட், தமிழ்நாடு கோஸ்ட். கேரளா பாத்தீங்கன்னா கேரளாவும் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி 22.2%. நம்ம 22.6, அவங்க 22.2 கோஸ்ட் ஸ்டேட். கர்நாடகா 25.3. ஆனா இந்த அடிப்படை விகிதத்துல எடுத்து பார்த்தா இந்தியாவோட மொத்த ஜென்சி பாப்புலேஷன், மொத்த பாப்புலேஷன்ல இந்த ஓட்டு போடுற சதவீதத்துல கணக்கெடுத்து பார்த்தோம்னா 29.2% தான் இவங்களோட மொத்த பாப்புலேஷன். எலக்டோரல் பவர், அதாவது ஓட்டு போடும் இளைஞர் சமுதாயத்தின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 29.2% மட்டும்தான் இந்தியால. இதே நீங்க வந்து சைனால எடுத்து பாத்தீங்கன்னா, சைனால எலெக்ஷன் இல்ல, அது வேற கதை. அவங்க குழந்தையும் பெத்துக்கிறது இல்லை, அதனால 16.8%. இனி பாகிஸ்தான்ல இவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு இன்னொரு காரணம் ஜென்சி, 37.3%. இதே வந்து யுஎஸ்ஏ, ஆங்கிலேய ரிப்ளேஸ்மெண்ட் ரேட் விழுந்துட்டு இருக்கு, 20.2%. இந்தோனேஷியா 26.2%. நான் சொல்றது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள். பங்களாதேஷ் கிளர்ச்சி வெடிச்ச நாடு, 32.3%. 41.8%. அதிகமான இளைஞர் சமுதாயம் இருக்கக்கூடிய, எலக்ட்ரேட் இருக்கக்கூடிய நாடுகள்ல பிரேசில், அப்கோர்ஸ் நைஜீரியா, இத்தோப்பியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளும் இதுல அடக்கம். சோ இந்தியாவோட ஜென்சி பாப்புலேஷன் இவனுங்க ரொம்ப ஹைட் பண்றாங்க. ஜென்சின்னு சொல்றது வந்து 14 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள 30 டச் பண்ணாம இருந்தாதான் ஜென்சி.
தருதலை 35 வயசுக்கு நான் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு ஜேஎன்யூ உட்காந்துட்டு அதை ஜென்சின்னு சொல்ல முடியாது. தருதலைன்னு சொல்லுவாங்க. அது வீட்டுக்கும் உதவாம, நாட்டுக்கும் உதவாம, தனக்கும் எதுவும் பண்ணிக்காம தம்மோரோ தம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிற தருதலைங்களை வந்து அது ஜென்சின்னு சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க என்ன கூப்பிட்டுக்கோங்க, அது உங்க விருப்பம். சரிங்களா? இப்போ ஜென்சின்னா என்ன? அடிப்படையா ஜென்சின்றதை வந்து எதை வச்சு சொல்றோம்? படிப்பை முடிச்சுட்டு ஜஸ்ட் வேலையில என்ட்ரா இருக்கிற அந்த அந்த 15 வருஷம் இருக்கு பாருங்க. அவங்க 10th முடிக்கிற ஏஜ்ல இருந்து அவன் வேலையில என்ட்ராயி ஒரு ஃபேமிலி மேன் ஆகக்கூடிய ஏஜ் வந்து அந்த 29 வயசு ஆக்சுவல் ஏஜ் வச்சுக்கிட்டா இது ஜென்சி. நம்ம ஃபேமிலி மேன் ஆகுது இல்லையே, இதுதானே கான்செப்ட். இப்போ வார்த்தையை பாருங்க, இந்த ஜென்சி எங்க லாங்குவேஜ் இப்படிதான் இருக்கும். எப்படி தா தோ தி தி கா கா பூ பூ இதெல்லாம் வரும் வாயில. இதை உங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசுவியா? அகராதி வந்து பேசுறது வந்து அது ஜென்சியோட சிம்பிள் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஜென்சி நாட்டுக்கு தேவையான்னு சொல்லிட்டு வீட்டுல அப்பா அம்மா யோசிக்கணும். எதை கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணிட்டாங்கன்னா பர்சுக்கு பணம் போறத, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். இதான் முதல் நடவடிக்கை எடுக்கணும். இது நடுவுல சௌரவ்தாஸ் வந்து அவங்க அப்பா நேபாளின்னு சொல்லிட்டு கருதப்படுது. இந்தியனானே டவுட் இருக்காங்க. நேத்து தகவல் என்னடான்னா, சிஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள், சிஜேபின்னு ஒரு கட்சியே இல்ல இது வரைக்கும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால ரிஜிஸ்டரும் பண்ணல. அவன் காசு வாங்குறதே தப்பு, வாங்கினாலும் அவன் மேல ஜிஎஸ்டி வரும். கபில் சிபல் வந்து ஒரு அட்வொகேட்டா இருந்து 1 கோடி ரூபாய் கொடுக்குறாருன்னா அவர் மேலேயும் பெனால்டி போடலாம். சரி, அவர் தானம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் 80G கிளைம் பண்ண முடியாது. அரசியல் கட்சி காசு கொடுத்தா அதை வந்து கவர் ஆகாது இன்கம் டாக்ஸ்ல. ஆனா இது வந்து கட்சியும் இல்ல, என்ஜிஓவும் இல்ல, இதுக்கு எதுவுமே இல்ல. இது காசு கொடுக்குறாங்கன்னா எவன் பாக்கெட்டுக்கு போகுது இந்த பணம்? நேத்து போஸ்ட் பாத்தீங்களா? மகாராஷ்டிரால சம்பாஜி நகர்ல வச்சுட்டு எல்லாரும் என்ன பில்டிங் மேல நின்றுட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க, கை ஆட்டுறாங்க, ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி கை காட்டுறாங்க. 7000 பேரை கூப்பிட்டு வச்சு அஜிடேஷன் பண்ணவனுங்க இப்ப வெறும் 7 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. இந்த 300 அமைப்புகள்ல வந்த பெரும்பாலான அமைப்புகள் என்ஜிஓ அமைப்புகள். அதுல பல பேர் FCRA பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவன் உள்நாட்டு பிரச்சனை இன்னைக்கு அவனுக்கு தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு. 29வது அமெண்ட்மெண்ட் 28வது அமெண்ட்மெண்ட்டும் 28, 29 2 அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வர போறாங்க. இத பத்தி இதுல பேசினா விரிவா பேச முடியாது, அது தனியா இன்னொரு வீடியோ பண்ணலாம். நம்ம பாகிஸ்தான பல ப்ராவின்ஸுகளா, அதாவது பல மாநிலங்களா, மாகாணங்களா மாத்துறதுக்கு ஆசிம் முனீர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல. இதனால ஆசிம் முனீரிய பதவியிலிருந்து விலகலாமா, இல்ல ஷாபாஸ் ஷெரீப் பதவியிலிருந்து விலகுவாங்களா? யாரு விலகுவாங்க? மாமனும் மச்சானும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆசிம் முனீர் பொண்டாட்டியை தான் பாகிஸ்தானோட கோப்பை திருடிய அமைச்சர் பேர் என்ன ஞாபகம் இருக்கா? இன்டீரியர் மினிஸ்டர் மோஷின் நக்வி, அவங்களோட உள்துறை மந்திரி கோப்பையை திருடிட்டு ஓடான. ஜெயிச்சது நம்மளா இருந்தா கோப்பை எந்துன்னு சொல்லி தூக்கிட்டு ஓடனா பாருங்க, ஆசிய கோப்பைய. அந்த ராஸ்கல் வந்து ஆசிம் முனீரோட மச்சான். சோ அவன் சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். இதை பத்தி நம்ம விரிவா இன்னொரு வீடியோ பண்ணோம். சோ பாகிஸ்தான்ல உள்நாட்டு கலவரம் நடக்கும்போது பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்களா, ட்ரை பண்ண மாட்டாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. FCRA பில்லை பத்தி நான் தூரமா வச்சிடுறேன் சார், அதை பத்தியே நான் இப்ப டிஸ்கஸ் பண்ண விரும்பல. FCRA பில்லு வரட்டும். அது வந்து என்ன, இங்க வந்து அரக்குவில் விடும் எதிர்கட்சிகளும் வாயை வைத்து அடிச்சுட்டு அழுற என்ஜிஓக்களும் இது மாதிரி மற்ற நாடுகள்ல இருக்கா இல்லையா பில்லுன்றதை பத்தி நான் விரிவா அதை பத்தி நான் பேசுறேன். நான் வெறும் சிஜேபிக்கு ஸ்டிக் ஆன் பண்ணாலோ இல்ல ஜென்சின்னு ஸ்டிக் ஆன் பண்ண, ஜென்சின்ற வரையறைக்குள்ளே இந்த அபிஜித் தீப்கே வயசு என்ன இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு? 30 மேல. 30 மேல அவன் ஜென்சி வரமாட்டான். சௌரவ்தாஸ் கிட்டத்தட்ட அந்த எண்டுல இருக்கான். எவனாவது படிச்சுட்டு இருக்கிற இளைஞன் அவன் குரூப்ல இருக்கானா? நீட்டுக்கு அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ண, நீட்டுல எக்ஸாம் எழுதுன எவனாவது உன் குரூப்ல இருக்கானா? நான் என்ன சொல்றேன், எவன்லாம் நீட் எக்ஸாம் எழுதினானோ அவன் மாத்திரம்தான் வந்து உன் ஆல் டிக்கெட்டை காட்டு ப்ரொடெஸ்டுக்கு வான்னு சொல்லிருக்கணும். நீ ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். அதை விட்டு இவனுங்க ப்ரொடெஸ்ட் உட்கார்ந்தது வந்து பர்பஸ் வேற. சார் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்க பொன்னான நேரத்தில் இருக்கு. மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.